எல்லாமே தம்பி சொல்லி முடிச்சிட்டாரு. இருந்தாலும் அனுபவிச்சவங்க சொன்னதான் நல்லா இருக்கும். உண்மைதானே? என் பேர் மகேஸ்வரி. இந்த வாய்ப்புக்கு முன்னாடி நான் ஒரு டெய்லர் கடை வச்ச அனுபவம் இருக்குது. டெய்லர் கடையாக ஃபேக்ட்ரியாக நான் சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. 120 பேரை வச்சு ப்ளவுஸு சிட்டிங் சென்டர் வந்து சூப்பராக வச்சு நடத்திட்டு இருந்தோம். ஒரு ப்ளவுஸ்க்கு அதிகபட்சமாக 5 லட்சம் தான் வாங்கியிருக்கோம், அதிகபட்சமாக 3 லட்சம் வாங்கியிருக்கோம். நான் வாயடிச்சு போயிட்டீங்க. அப்படி வாங்கி சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. 2019 கொரோனானால அது ஒவ்வொரு மிஷினாக விற்று உயிர் வாழ்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த 101 மிஷினுமே விற்று வாழ்ந்துட்டு இருக்கும்போது கொரோனா தளர்வுகள் வந்துருச்சு. சரிமே நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2021 பையனை காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு வரும்போது மயக்கம் வந்துருச்சு. அது என்னென்ன அன்னோன் கேஸாக போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ போய் எல்லாம் என்னோட சிம்டம்ஸ் எல்லாம் கேட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி கேன்சர் பாசிட்டிவ். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பாசிட்டிவ்னா சந்தோஷப்படுவான். அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியது சந்தோஷம் கேட்டுச்சு. அதை நான் எடுத்து பார்த்துட்டு உடனே பையன் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எங்கே பெஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாத் ஹாஸ்பிட்டல் 1997 அவார்டு வாங்கின ஹாஸ்பிட்டல் தான் மதுரையில் அண்ணா ஸ்டாப்புக்கிட்ட இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. டாக்டர் எல்லாரோட முயற்சினாலையும் சூப்பராக ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இனிமேல் என்ன பண்ணலாம், நீங்கள் எப்பயும் போல் வாழலாம்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை, ரொம்ப நம்பிக்கையான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை அப்படின்னா, தொடர்ந்து 5 வருஷம் வாங்க பார்க்கலான்னாரு. அப்போ கூட உயிரோட இருப்பேன்னு சொல்லலை. அதை எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21 இருந்து 23 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வாழ்க்கை வந்து இருட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருட்டுக்குள்ளே தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். எந்திரிச்சு நான் வெளியில் போகிறேன்னா அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக கிடச்சிச்சு. 23 என்னை பற்றி கேள்விப்பட்டுட்டு வர்றாங்க. ஏன்னா இன்னைக்கு நல்லா தைக்கிறதுக்கு ஆள் இல்லை, இந்த கிராமத்தில் இந்த அளவுக்கு எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளோட மட்டும்தான் இருந்துச்சு. ரொம்ப ஃபைட் பண்ணி தான் அதை முன்னேறி வந்தேன். அப்போ வந்து கொடுத்துட்டு சொன்னாங்க, அக்கா முத்துலாபுரம்னு அவங்களுடைய கிராமம், அங்கே வந்து எங்கள் பெரியப்பாக்கு எடுத்து நல்லா குணமாயிடுச்சு, திரும்ப வரவே வராதுன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துருக்காங்க, நீங்கள் எடுங்க. நாங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். இதனால நமக்கு சரியாவது இல்லையா, சைட் எஃபெக்ட் இல்லைங்கிறத எடுத்து சாப்பிட்டு சூப்பராக ஒரு 15 நாள் எந்திரிச்சு நடக்க முடிஞ்சிச்சு. ஆபரேஷன் நடக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2008 ஒரு ப்ராப்ளத்தில் லெஃப்ட் கிட்னி என்ன பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. 2013 மேலே மாடி இருந்து கீழே இருந்து பெரிய போல் வச்சு பின்னாடி பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இதோட சேர்த்து 21 யூட்ரஸ் எடுத்தாச்சு, ஓவரி எடுத்தாச்சு. அதனால என்னால் நடக்கிறதுக்கு என்ன இல்லை, தகுதியே இல்லாமல் பசங்க 2 பசங்கனால கயிறு கட்டி தான் விட்டுருப்பாங்க. எனக்கு ரொட்டீனான என்னோடய வேலை செய்ய முடியாது. பையன் வந்து துபாயில் இருந்தார். என்னோடய ட்ரீட்மெண்ட் செலவுக்காக தான் எனக்கு துபாய்க்கு அனுப்புனதேவும். கீழே சில டைம் வந்து போவேன், ஆனால் ஒரு நிமிஷம் சேர்த்து எடுத்துக்கிறேங்க சார், நடந்து போவேன். ஆனால் நான் கையில் விட்டுட்டேன்னா கீழே விழுந்திருப்பேன். என் பையன் எப்போ வந்து காலேஜிலேருந்து என்னை தூக்கி கட்டில் படுக்க வைக்கிறாரோ அப்போ வரைக்கும் கீழே தான் விழுந்திருப்பேன். எறும்பு கடிச்சா கூட என்னை தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இந்த நோய் எங்கே பரவிடுமோ அப்படின்னு மற்றவங்களுடைய கற்பனை. இது பரவக்கூடிய நோய் தான், ஆனால் மற்ற மனுஷர்களுக்கு பரவாது, அவங்களுக்குள்ளே தான் பரவிக்கணும். இது மட்டும் கொஞ்சம் சிந்திச்சுக்கோங்க. ஏன்னா யாராவது ஒரு கேன்சர் பேஷண்ட் அப்படின்னா அவங்களை அவாய்ட் பண்ணாதீங்க. இதோட அட்வைஸாக சொல்லிக்கிறேன். அப்போ என்னை பார்க்கறதுக்கோ செய்யறதுக்கோ ஆட்கள் கிடையாது. நான் என்ன பண்ணேன், இப்படி தான் எடுத்து போடணும், இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது தான் இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழலைக்கு என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சு 15 நாள் என்ன பண்ணேன், நடக்க ஆரம்பிச்சேன். 95 ஒரு சல்யூட் அடிச்சு கொடுத்தாங்க. நம்ம டிடி ஆனந்த நாராயணன் சாருக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம சூப்பரா நன்றி சொல்லிக்கலாம். எனக்கும் ஒரு கற்பனை வந்துச்சு, நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டோம், ஆனால் இன்னைக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இது நான் பண்ணிட்டு இருந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான தொழில். ஆனால் இது வந்து ஒரு புண்ணியம் இருக்கா, 2 பிள்ளைகளுக்கு தாயை திருப்பி கொடுத்துட்டாங்க இல்லையா. அதனால நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, என் கூட பெட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் இருந்தவங்க வளர்மதி ஒச்சமான 2 பேர் இறந்துட்டாங்க. கேள்விப்பட்டுட்டு ஐயோ இவங்களாம் இறந்துட்டாங்க, மிச்சம் இருக்கவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி 2 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 என்னோட அக்கௌண்ட்டில் வந்து ஏறி இருந்துச்சு. கை தட்டலாமே, ஃபஸ்ட்டு 9,000 வந்துருந்துச்சு. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பையன் வீடியோ காலில் எனக்கு துபாயிலேருந்து வர்றாரு. வீடியோ காலில் பேசும்போது சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ பையன் வந்து சாப்பிட்றியாமான்னு கேட்டான். ஆமாம் சாப்பிட்றேன். அம்மா சாப்பிட்றீங்களா, மறுபடியும் ஆமாம் என்னன்னு கேட்டால் ஃபோனை ஒரு மாதிரி அழுகிற மாதிரி வச்சுட்டா எனக்கு ஒன்றுமே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நீ சாப்பிட்டு முன்னாடி வரேன்னு போகும்போது இவங்க பெரியப்பா ஃபோன் பண்ணி
இந்த மாதிரி பையன் அழுதுட்டான்னா அன்னைக்கு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை பட்டினியாக இருந்து வெள்ளிக்கிழமை ஃபுல் டே பட்டினியாக இருந்தால் தான் எனக்கு சம்பளம் அனுப்ப முடியுங்கிற விஷயத்த அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சமே எனக்கு மனசு கஷ்டம் போச்சு. ஒரு பணம் இல்லாதனால தானே நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கோம், துபாய் வரைக்கும் அனுப்பியிருக்கோம். அப்போ இந்த 9,000 வந்துச்சுல, 2 பேரும் ரெக்கமெண்ட் பண்ணால் வருது இல்லையா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எடுத்து வச்ச காலி இன்னைக்கு வரைக்கும் நிற்கவே இல்லை. சூப்பரா அந்த வைராக்கியம் ஒரு 5 மாசத்துல என்னை போட்டு போட வச்சிச்சு. 5 மாசத்துல போட்டு போட வச்சிச்சு. சூப்பரா எஸ்டிசி கம்ப்ளீட் பண்ணேன். 14வது மாசத்துல எம்ராய்டு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் சூப்பரா ஆர்டிசி எம்ராய்டுங்கிறத பயன் பண்ணிட்டு இருக்கிறோம். பையன் திரும்பி வந்து பார்க்கும்போது அம்மாவோட போட்டி போடுற இடமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். துபாயில் இருக்கும்போது நான் கூப்பிட்டு கேட்டேன், ஐடி ப்ரூஃப் கேட்டேன், அனுப்ப மாட்டேன். உனக்கு நல்லா ஆயிடுச்சா, அதோட இருந்துக்க, எங்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. பெத்த பையனா இருந்தாலும் சீனியரிட்டி பையன் ஆயிடுச்சு. 1062வது என் பையன். ஆனா 1062வது வந்தாலும் வந்து இவ்வளோ பெரிய எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு பிசினஸ் உள்வாங்கி வெறித்தனமா நம்ம சிகே சாரை பார்த்து நானும் ஒரு குட்டி சிகே சாரை மாறியே ஆவேன்னு சொல்லி போட்டி ஓட்டி இன்னைக்கு எனக்கு ஈக்குவல் என்ன பண்ணியாச்சு. இன்னைக்கு பெத்த தாய் பெத்த தகவல் செய்யற தொழில் ஏங்க மாறுது, அவங்களுக்கு பிடிக்காதனாலதான் மாறுது. ஆனா இங்க பிடிச்சு போனதுனால பக்கத்துல என்ன பண்ணியாச்சு, துபாய்க்கு போன பையனும் திருப்பி கொண்டு வந்தாச்சு. இதனால எனக்கு கிடைச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, சூப்பரான ஒரு எங்க குடும்பமா சேர்ந்து சம்பாரிச்சது இது வரைக்கும் 54 லட்சம். கை தட்டிக்கணும். 2 காரு, அவசரத்துக்கு கூட ஏற முடியாத 2 பைக்கு. சென்னைக்காரங்களுக்கு அந்த பைக் பேர் சொல்ல தெரியும், நான் சொல்ல மாட்டேன். அந்த ஏர் நம்பி குப்பரை கவுந்துக்குருவாங்க பார்த்தீங்களா, அப்படி 2 பைக்கு, ஒரு ஸ்கூட்டி, ஒரு 36 கிராம் இந்த கம்பெனி மூலமா சம்பாரிச்சது. கோல்டு அச்சுவரா வரும் இல்லையா, ஒரு 36 கிராம் என்ன சம்பாரிச்சிருக்கு. இதை தாண்டி என்னன்னா, எல்லா இடத்துலையும் போகும்போது ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு போவேன். அது சென்னை வரைக்கும் என்ன பண்ணிடுச்சு, எனக்கு பறந்து வர வச்சிருக்கு. ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லட்டுமா? என்ன காரணம் ஸ்டோரி சொல்றேன்னா, விடிய விடிய உட்காந்து பேசியிருப்போம். பொங்கலுக்கு, தை பொங்கல், தீபாவளின்னு உட்காந்து மாப்பிள்ளை மச்சாண்ட என்ன பண்ணியிருப்போம், உட்காந்து பேசியிருப்போம். ஆனால் கிளம்பி போகும்போது மட்டும் மச்சான் நான் சொன்னது அவன் இருக்கா, அது மட்டும் அது சரி பண்ணிக்க அப்படிங்கிறது மட்டும்தான் என்ன பண்ணும் மைண்டில் நிற்கும். கரெக்டு தானே? அந்த மாதிரி குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். 2 குரங்கு இருந்துச்சான். 2 குரங்கு இருந்துச்சு. இந்த கதை வந்து பெரிய பிரபலமாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சென்னை வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு இதான் காரணம். 2 குரங்கு என்ன பண்ணுச்சு, டெய்லி போகும்போது வரும்போதெல்லாம் பென்ஸு காரு, ஆடி காரு, ஜாக்வா காரு, வால்வோ கார், இதெல்லாம் எங்கள் லீடர்ஸ் வச்சிருக்கனால அந்த பேர் எனக்கு தெரியுது. இப்படி காருங்களை பார்த்து பார்த்து போராம பட்டுக்கிட்டு நம்மளும் ஒரு மனுஷர் அப்புறம் தான் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நினச்சிச்சான். அப்போ ஒன்னா கடவுளுக்கு வந்து என்ன தோணிருச்சு அப்படின்னா, நம்ம படைப்புல அவங்களுக்கு திருப்தி இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டுருக்கிறாரு. கூப்பிட்டு என்னோட படைப்புல திருப்தி இல்லாமல் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நாளைக்கு நீங்கள் இந்த குளத்துக்கு வாங்க, இந்த டயத்துக்கு வந்தீங்கன்னா அந்த குளத்துல குதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அழகான தேவதைகளாக மாறிடு. இனிமேல் காலையில் 2 குரங்கு என்ன பண்ணிடுச்சு, சூப்பராக கிளம்பிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி அந்த மரத்தில் உட்காந்தாச்சு. அந்த டைம் வந்துருச்சு, கடவுளுடைய சத்தமும் கேட்டுருச்சு. அந்த குளத்துல என்ன பண்ணியாச்சு, குதிச்சாச்சு. குதிச்சு அழகான அப்படியே குதிச்சு எந்திரிச்சு பார்த்தா அழகான தேவதை என்னை மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னா, நீ யூத்தா இருக்கும் போதெல்லாம் பூத்தா இருந்த, இப்ப பூத்தா இருக்கும்போது யூத்தா இருக்கங்கிறான். அப்ப அழகான தேவதையா மாறிடுச்சு. மேல வந்து பார்த்து திரும்பி பார்த்தா அந்த குரங்கு மரத்துல இருந்துச்சான். ஏன் கீழே குதிக்கலன்னா, ஒருவேளை நான் குதிச்சு ஒருவேளை தேவதை ஆக போயிட்டேன்னா, அட குரங்க நீ குதிச்சு தேவதை ஆகலன்னா அதே குரங்கா தானே இருக்க போற. அதே மாதிரி தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், நானும் சொல்லப்பா என்னை மட்டும் தான் சொல்லிக்கிட்டேன். அப்படி அழகா குதிச்சோம். இன்னைக்கு அழகா என்ன பண்ணியாச்சு, சூப்பரா. இப்ப இன்னைக்கு சொன்ன அத்தனை அச்சுமெண்டும் இந்த தேவதை அழகா அனுபவிச்சு ஃப்ளைட் எல்லாம் பறந்து வம்சத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. ஃப்ளைட் எல்லாம் அண்ணாந்து பாக்குற கிராமம், குக்கிராமம் நாங்கெல்லாம். அப்படி ஒருத்தர் வந்து தாய்லாந்து வரைக்கும் போய் இது வரைக்கும் எடுத்துல ஒரு 18 டூர் போயிருக்கேன். போறவங்க இருக்கவங்க கை தட்டாதீங்க, வேணும்னா கை தட்டீங்க. ஒரு விசில் கூட அடிக்காம கூட விசில் அடிக்க தெரியாதா? சூப்பரா இன்னைக்கு வந்தாச்சு. அதே மாதிரிதான் இன்னைக்கு அந்த கடவுள் யார் அப்படின்னு சொன்னா, தேனி மாவட்டத்திலே 2வது நம்பரா எடுத்து நம்பர் 1 பேரை சொல்லக்கூடிய இன்னைக்கு சிகே சிவகுமார் சார் கோல்டு இன்னைக்கு கோல்டு வந்திருக்கிறார். இந்த கடவுளா திகழக்கூடிய சிகே சிவகுமார் சார் தான் அந்த கோலத்தை குதிக்க சொல்லிட்டாரு. குதிச்சோம். இன்னைக்கு அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்க, தரிசனம் உங்களுக்கு வந்திருக்கு. யாரெல்லாம் குதிக்கணும் குதிச்சிருங்க. என்ன மாதிரி தேவதை ஆகணுமா, அப்புறம் மற்ற நீங்களே வச்சுக்கோங்க பேரை வச்சுட்டு என்ன பண்ணுங்க, சூப்பரா கலக்கலா வாங்க. அடுத்த முறை உங்களை வந்து பார்க்கும்போது இதை கேட்டு வாய்ப்பு கேட்டு எல்லாரும் நிறைய பேர் நான் அந்த ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு நான் உங்களை வந்து ஆவலாக காத்திருக்கேன். தேங்க்யூ.